மரவியல் பூங்கா அருகே வீடு கட்டும் பணியின் போது மண் சரிந்து விபத்து ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 2 பேர் சிக்கியிருந்தனர். சிக்கியிருந்த 2 பேரும் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வில்லியம். வணக்கம் வில்லியம். உயிரிழந்தவர் குறித்தான விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? மீட்கப்பட்ட மற்றொரு நபரின் உடல்நிலை தற்போது என்னவாக உள்ளது? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள அரசு மரவியல் பூங்கா எதிரே வீடு கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் கடந்த 2 நாட்களாக நடந்து வருகிறது. இந்த கட்டுமான பணியின் போது மண் அகற்றும் பணியில் 4 வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். இன்று காலை வழக்கம் போல வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மேலே இருந்த மண் கீழே வேலை செய்து கொண்டிருந்த ஜாகீர் மற்றும் ரிஸ்வான் ஆகியோர் மீது விழுந்தது. இதில் ஜாகீர் என்பவர் சம்பவம் நடைபெற்ற 15 நிமிடத்திலேயே உயிருடனே மீட்கப்பட்டார். மீட்கப்பட்ட அவர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். நீண்ட நேரமாக போராடி ரிஸ்வான் என்பவரை தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் இங்கு ரிஸ்வான் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்துள்ளார். இருவருமே ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்பது முதற்கட்ட தகவலாக வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.